11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 10 வினாயன் 5 ஜனவரி 1, 2015 அன்று ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள இயந்திரம் வாங்கப்பட்டது. ரூபாய் 15,000 நிறுவுதல் செலவாகவும் ரூபாய் 10,000 வண்டி கட்டணமாகவும் செலவழிக்கப்பட்டது. நேர்கோட்டு முறையில் ஆண்டுதோறும் 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31 முடிவு பெறுகின்றன. முதல் 2 ஆண்டுகளுக்கு இயந்திரத்தின் மீதான தேய்மான தொகையை கணக்கிடவும். இந்த சம்மல ஒரு இயந்திரம் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 1 அன்று இயந்திரம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31 முடிவடையுது. அப்ப வருஷம் நம்மள்ட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் தான் இருந்துச்சு. அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லுமே இருக்குது. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க டைரக்டா 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். அப்ப தேய்மான தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தேய்மானம் கொடுக்கும்போது டைரக்டா கொடுக்கும்போது எப்படி தேய்மான தொகையை கண்டுபிடிக்கணும், அதுவும் 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வினா எண் 5, பேஜ் நம்பர் 242. இந்த சம்மல தேய்மான விகிதம் டைரக்டா கொடுத்து தேய்மான தொகை கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. முதல் ஆண்டு ஜனவரி 1, 2015 தான் இயந்திரம் வாங்கியிருக்காங்க. அந்த ஆண்டோட மார்ச்சோட அந்த ஆண்டு முடியுது. அப்ப முதல் ஆண்டு முடிவரையோட நாள் என்ன அப்படின்னா மார்ச் 31. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்ம பொறுத்தவரை தேய்மான விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்ப தேய்மான தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேய்மான தொகை விகிதம் டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் அடக்க விலை இன்டு தேய்மான விகிதம் டிவைடட் பை 100. சோ இதுதான் தேய்மான தொகை சொத்தின் அடக்க விலையில கண்டுபிடிக்கிறது. நேர்கோட்டு முறையில போது ஒவ்வொரு வருடமும் சொத்தோட அடக்க விலையில தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ விகிதம் டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா தேய்மான தொகைக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல் ஆண்டு தேய்மானம் 2 ஆண்டு கேட்டிருக்காங்க. முதல் ஆண்டு தேய்மானம் எழுதுறோம். முதல் ஆண்டு தேய்மானம் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஆண்டு தேய்மானம் முதல் ஆண்டு முடிகிற நாள் என்ன அப்படின்னா 31/3/2015. சம்மல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் மார்ச்ல அந்த ஆண்டு முடிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல நமக்கு தேய்மான சொத்தோட அடக்க விலை தெரியணும். இப்ப சொத்தின் அடக்க விலை இயந்திரம் வாங்கினது. சொத்தின் இயந்திரத்தின் அடக்க விலை இயந்திரத்தின் அடக்க விலை அப்படின்னு சொல்லும் போது நிறுவுதல் செலவு, அந்த சொத்தை கொண்டு வரதுக்கான செலவு எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இப்போ இயந்திரத்தின் அடக்க விலைங்கும் போது சொத்தை வாங்கின விலை என்ன அப்படின்னா 4 லட்சம். 4 லட்சம் பிளஸ் 15,000 நிறுவுதல் செலவு பிளஸ் 10,000 வண்டி கட்டணம். இப்போ 4,25,000 தான் சொத்தோட அடக்க விலை. இப்ப இந்த 4,25,000 தான் நம்ம தேய்மான தொகை கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் முதல் வருடம் சொத்தோட அடக்க விலை 4,25,000. தேய்மான விகிதம் சம்மல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10% கொடுத்திருக்காங்க. 10/100. நார்மலா இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஆனா இந்த சம்மல முதல் ஆண்டுல நம்மள்ட்ட 3 மாதம் தான் என்ன இருந்திருக்கு அப்படின்னா இயந்திரம் இருந்திருக்கு. எப்படி 3 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா ஜனவரி 1 தான் வாங்கியிருக்காங்க. அதாவது ஜனவரி 1/1/2015 வாங்கியிருக்காங்க. அந்த வருடத்தோட மார்ச் மாசத்துல முடியணும்னு சொல்லியிருக்காங்க. 31/3/2015 இந்த நாட்கள்ல மட்டும்தான் நம்ம கையில இயந்திரம் இருந்திருக்கு. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்கள் தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு வருடத்துல 3 மாதங்கள் மட்டும் தான் நம்ம கையில இயந்திரம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த மாதத்தை கணக்கிட்டு நம்ம எழுதணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதத்தை நான் இதுல எழுதியிருக்கேன். ஜனவரில இருந்து மார்ச் வரை தான் நம்மள்ட்ட இருந்திருக்கு. ஏன்னா இயந்திரம் ஜனவரியில தான் வாங்கியிருக்கோம் 2015. ஸோ 3/12ங்கிறத கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம போடணும். அப்பதான் நமக்கு தேய்மானம் கரெக்டா வரும். ஏன்னா 3 மாதங்கள் தான் நம்மள்ட்ட இயந்திரம் இருந்திருக்கு. இப்ப நம்ம சுருக்க போறோம். 4
1 0 6 2 5. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க தேய்மான தொகை. இந்த வருடம் நம்மள்ட்ட 3 மாதங்கள் இருந்ததுனால ரூபாய் 10,625 தான் முதல் வருட தேய்மானம். முதல் வருட தேய்மானம் எப்பவுமே அடக்க விலையில தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக கண்டுபிடிக்கும் போது 4,25,000 10% 42,500 ரூபாய் நமக்கு வரணும். ஆனால் முதல் வருடம் ஜனவரியில தான் நம்ம இயந்திரம் வாங்கியிருக்கோம். மார்ச் வரை உள்ளது மட்டும்தான் நம்ம கணக்கிடணும். அதனால 3/12 நம்ம போட்டிருக்கோம். இப்போ இரண்டாம் வருட தேய்மானம், இரண்டாம் வருட தேய்மானம் இரண்டாம் வருடம் எப்போ முடியும்னா 31/3/2016. அங்கே 15 போட்டிருப்போம், நம்ம இங்கே 16 போடணும். அப்போ நம்ம கையில் இயந்திரம் இருந்து அடுத்த வருடம் நம்மள்ட்ட எப்போ இருக்கும் அப்படின்னா இங்கே 31/3/2015 முடியுது. ஸோ நம்ம இதில் என்ன எழுதலாம் அப்படின்னா டேட் எப்படி எழுதிக்கலாம்னா 1/1/2031 1/4/2015 இதுல இருந்து இறுதி நாள் 31/3/2016. இப்போ ஒரு வருடமா நம்ம கையில இருக்கு. 4ங்கும்போது ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருடம் மார்ச் வரை ஒரு வருஷமா நம்ம கணக்கிட்டுக்கணும். நான் ஒவ்வொரு வருடமும் மார்ச்ல முடியுது. இந்த வருஷம் மார்ச்ல முடியுறது முதல் வருடத்துக்குள்ளது. அடுத்த வருஷமும் இந்த வருடம் ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரை இரண்டாம் வருடத்துக்குள்ளது. ஸோ அதுக்காக தான் இந்த டேட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இரண்டாம் வருட தேய்மானம் இது நேர்கோட்டு முறைங்கும் போது அதே தான், சொத்தின் அடக்க விலையில தான் நம்ம கண்டுபிடிப்போம். 4,25,000 இன்ட்டு 10/100. இங்க மாதங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்குது. நம்ம போட்டாலும் 12/12 அப்போ ஒரே ஒன்று தான் வேல்யூ வரும். அதனால அதை போடணும்னு தேவையில்லை. ஸோ 0 0 0. அப்போ இரண்டாம் வருடம் ரூபாய் 42,500. ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். முதல் வருடம் 10,625 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 3 மாதங்கள் தான் நம்மள்ட்ட இயந்திரம் இருக்குது. இந்த தேய்மானம் இதுல இந்த மாதங்கள்ங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. மாதங்கள் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா தேய்மான சம் போடலாம். ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாதம் கண்டுபிடிக்கிறது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ முதல் வருடம் 3 மாதங்கள்ங்கிறதுனால 3/12 போட்டிருக்கோம். இரண்டாம் வருடத்துல ஒரு வருஷம் ஃபுல்லுமே இருந்ததுனால இங்க நம்ம மாதங்களை காமிக்கல. ஆனா மாதங்களை காமிச்சாலும் 12/12 அப்படிதான் வரும். ஸோ நமக்கு கட் பண்ணும்போது 1 தான் வேல்யூ வரும். ஸோ அதனால அது போடுறதுக்குள்ள தேவை இல்லை அங்க. ஸோ உங்களுக்கு புரியணும்னா இப்படி போடுவோம். நம்ம ஒரு வருஷம் இருந்ததுன்னா 12/12 போடுவோம். 3 வருஷம் இருக்கனால 3/12. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். இது போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.